5ஆம் அதிகாரம் 4-5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க, நீங்க ஜெயிக்கிறவங்க. நீங்க ஜெயிக்கிறவங்க சொல்லுங்க. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பெரிய அணுகுண்டு போடுறது அல்ல, ஒரு தேசத்தை அழிக்கிறது அல்ல, கோடி கோடி சம்பாதித்து பெரிய மாளிகை கட்டுவது அல்ல. உங்களுடைய விசுவாசம் என்னது? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க விசுவாசத்தினால ஜெயத்தை பெற போறீங்க. இன்னைக்கு எந்த விசுவாசத்தோட நீங்க அமர்ந்திருப்பீங்க தெரியாது, ஆனால் உங்கள் விசுவாசம் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. அகல அப்படியே பிரேயர் முடிஞ்சிரும், அப்படியே போயிடுவோம் அப்படின்ற கட்டணும்னு சொன்னா ஜெயிக்க நீங்க வரல. அல்லது நான் அமர்ந்திருக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண போறாரு, விடுதலை கொடுக்க போறான்னு சொன்னா ஜெயிக்க வரல. ஜெயம் என்பது ஒரு பெரிய ரன்னிங் ரேஸ்ல 500 மீட்டர் ஓட வச்சுக்கோங்க, அந்த கடைசி லைன் இருக்கு பாருங்க, அதை தாண்டறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல இறுதி வரையிலும் உண்மையாய் இருக்கிறவர்கள், இறுதி வரையிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்கள், அதே உங்களுக்கு ஜெயம் வேணும்னு சொன்னா இன்னைக்கு முடிச்சிடணும். அவ்வளவுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கும். உங்களுக்கு ஜெயம் வேணும்னு சொன்னா இந்த ராத்திரி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய ஜெயம். பகல பாசுங்க எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. அதுதான் உங்களுடைய ஜெயம். இது மட்டும் மாறிடும், அது மட்டும் மாறலாம் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டி பார்க்கிறோம். பழைய யாவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிஞ்சதா, எல்லாம் ஒழிஞ்சு போனது, அவ்வளவுதான். அதே போல இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை முற்றிலுமா ஒழிஞ்சு போடணும். அப்படி சூழ்நிலை நீங்க வரணும். ஹல்லேலூயா. வாயில சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. நல்ல சத்தமா சொல்லுங்க, கையை ஓடுங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. அருமையான ஒரு பாடல் இருக்குல்ல, எல்லாமே மாறப்போகுது, ஏன் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எத்தனை பேருக்கு பாட்டு தெரியும்? இந்த 2 லைன்ஸ் பாடுங்க. எல்லாமே மாறப்போகுது, ஏன் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, இயேசு ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. கொஞ்சம் ஆங்கில வாயத்தை சொல்லலாமா? மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. உங்க வீட்டுல குழம்பு செஞ்சலாம் மாறிடும், இல்ல சொன்னா அதே நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டு காலக்குள்ள விசுவாசத்தோட சொல்லுங்க சொன்னா எல்லாம் உங்க குடும்பத்துக்கு நல்லா இல்லையோ, இந்த ராத்திரி விசுவாசத்தோடு செழிப்போது மாற்றுவதற்காக கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்புவார். ஹல்லேலூயா. அது சொல்றாங்க, தீர்க்கதரிசிகிட்ட எல்லாமே எல்லாம் விஷமா இருந்துச்சு, சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அவர் சிம்பிளா சொல்றாரு, கொஞ்சம் மாவு எடுத்து வா, போடுறாரு, முடிஞ்சு போச்சு. தண்ணீர் பயங்கரமா கசக்குதுன்றாங்க, இவர் சிம்பிளா சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்க எல்லா தண்ணீரும் கசக்கிற தண்ணீர் தான். ஆனா இவரோ கொஞ்சம் அப்படி உப்பு கலந்து ஊற்றாரு, எல்லாம் மாறி போயிடுது. ஹல்லேலூயா. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை நீங்க அறிக்கைக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் துணிந்து வைப்பீங்க? நல்லா கை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. துணிந்து வைக்கிறப்ப ஒரே டப்பாவில் அல்ல ஒரே அன்னக்குடியில துணி அதில் ஊற வைப்போம், அதிலே துவைப்போம், அதிலே அலசுவோம், அது தண்ணீர் எல்லாம் அதே நடந்துட்டே இருக்குமா? சும்மா சொல்லுங்க. பாத்திரத்தை மாத்தும்ல, அதே போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்டத்தை மாத்தி வரணும். சாதாரணமான ஒரு வெள்ளை துணி நீங்க
குறைஞ்சது ஒரு 3 வாட்டி அலசுவீங்களா? ஆமால. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்க விசுவாசத்தோட மாற போகிற இந்த விசுவாசம் முதல்ல ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டம் வந்துடணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பிரகாசிக்கிறமா இருக்குதா, இன்னொரு கட்டத்துக்கு வரணும். இன்னொரு பிரகாசிக்கிறமா இருக்குதா, வெண்மையா தெரியலையா, கொஞ்சம் மங்களா தெரியுதா உங்க வாழ்க்கை, இன்னும் உஜாலம் போட்டா கொஞ்சம் வெண்மையா வரும், மாறணும். மாற்றம் இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க வேத வாசிப்புல, உங்களுடைய ஜெபங்கள்ல, கர்த்தரோடு நீங்க வைக்கிற உறவுல, பரிசுத்தத்துல மாற்றம் வராமல் பரலோக தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுக்க முடியாது, மறுவாழ்வை கொடுக்க முடியாது, மாற்றத்தை கொடுக்க முடியாது. இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அடுத்த 1/2 மணி நேரம் நீங்க மாற்றத்தை பேசிக்கிட்டே இருக்க போறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊமையன் இருக்கிற, அந்த ஊமையனுக்கு திடீர்னு எல்லாமே மாறணும். என்ன மாறணும் நினைப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. பேச்சு மாறணும். ஒரு ஊமையன் இருக்கிறான். நேத்து பைக்ல வந்து, எனக்கு கார்ல வந்தேன். நேத்து பைக்ல வந்தவன் இன்னைக்கு சூப்பரான கார், இன்னைக்கு சாதாரண மாருதி கார், நாளைக்கு ஹோண்டா சிட்டி, நாளைக்கு ஒரு ஃபோர்டு. இப்ப இதுல மாற்றம் பெருசு கிடையாது. அவனுக்கு என்ன மாறணும்? பேச முடியாதவன் பேசணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எது பெரிய குறைவா இருக்கிறதோ அதுல ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு பார்க்கிற காரியம் இதுதான். உங்க விசுவாசத்தை கர்த்தர் இந்த ராத்திரியில கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்க ஒரே அலசுல துணி ஃபுல்லா வெள்ளையாயிரம் நினைக்கிறீங்க. இன்னும் சர்ப்ப போடல, இன்னும் ஊற வைக்கல, எதுவுமே துவைக்கல, எதுவுமே பண்ணாம அவன் மூணு எடுத்து வரணும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அவன் வெள்ளை பரிசுத்தம் ஆயிரணும். நான் கிறிஸ்துவன், நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டதுனால பரிசுத்தவான் கிடையாது. என் பாவம் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டதால் பரிசுத்தவான். எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான். அப்ப நான் வெள்ளையா மாறணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அறிக்கிடணும். அறிக்கிட்டு விட்டு விடணும். ரத்தத்தினால கழுவப்படணும். இப்ப அறிக்கை இதுவரைக்கும் தப்பு வந்துட்டு பாவத்தை வந்து நல்லது நல்லது நினைச்ச நானு மாறிட்டேன். இப்ப எனக்கு தெரியுது அது பாவம் என்பது. நான் வாயத்தை அறிக்கைக்கிறேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்பது. இதெல்லாம் எனக்கு வருகிற மாற்றம். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும்னு சொன்னா மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் அதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த எதிர்பார்ப்போட வச்சுக்கிட்டு இருந்தா நான் எதுவுமே மாத்திக்க மாட்டேன். யார் மட்டும் மாத்தணும்? இயேசு மட்டும் என் வாழ்க்கையை மாத்தணும், என் பொருளாதாரத்தை மாத்தணும். அப்படி வந்து கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என் அழகெல்லாம் மாறணும். கடைக்கு போன உடனே எல்லாம் பொருள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். கல்யாணத்துக்கு தேவைப்படுற நகை என்ன வந்துடணும்? அது எங்கேயான இருந்து யாரும் வந்துடணும். உங்க வீட்டுக்கு வந்துடணும். உடனே அப்படி வளர்ந்த உடனே வேலை கிடைச்சிடணும், படிப்பு முடிச்ச உடனே சம்பாத்தியம் வந்துடணும். எல்லாமே மாறணும். அது மட்டும் மாற்ற மாட்டோம், நம்ம மாற மாட்டோம். அப்படின்னு சொன்னா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். உங்களை நான் குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை. உங்கள் மாற்றத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மாற்றம் உங்களுடைய கரங்கள் இருக்கிறது, உங்கள் நாவல் இருக்கிறது. இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. இப்ப சத்தமா தான் வாசிங்க. இப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இங்க வந்து இருக்கிற அத்தனை பேரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனால் பிறந்திருக்கிறோம். நம்ம எதை ஜெயிப்போம்? உலகத்தை ஜெயிப்போம். பாவத்தை மேற்கொள்ள முடியும். உலகத்திற்கு எத்தனை அதிகாரம் எழுதினாலும் கிறிஸ்துவுக்காக நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும். இல்ல பிரதர், என்னால என்ன பண்ண முடியல, கோபப்படாம இருக்க முடியல. கிறிஸ்துவால் தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். இல்ல பிரதர், என்னால பழைய நினைவுகளை நான் மறக்க முடியல. கிறிஸ்துவால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். பிரதர், எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது. கிறிஸ்துவால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். ஐயோ, நான் இன்னும் கடகாரமா இருக்கிறேன், இன்னும் எங்க குடும்பம் எது வீட்டு வர முடியல, எங்க வீட்டு வர முடியல, எனக்கு வந்த கால்வலி இன்னும் போவே மாட்டேங்குது. டாக்டர் சொல்லிட்டாரு எங்களுக்கு L1 L2 பிரச்சனையா. கிறிஸ்துவால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். வாயை திறக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ஜெயிக்கிற உங்களை வைத்து இருக்கிறார். பிரதர், என்னால எங்க வீட்டுக்காரரை மன்னிக்கவே முடியல. கிறிஸ்துவால் பிறந்தது
ஜெயிக்கிறோம். இயேசு அறியாதவங்கன்னா கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை சொல்லிட்டு கணவர் 2 அடி அடிச்ச மனைவி 2 அடி போடுறது. ஆனா கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறவர்களோ உலகத்தை ஜெயிப்பார்கள், மாம்ச கிரியைகளை ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் இறுதி வரையிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்த லைன் சொல்ல வசனம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா இருக்கணும். நான் சாதாரண ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இருந்து சோழிங்கிறது ஒரு கிராமத்துக்கு நாங்க ஊழித்து கடந்து போயிடும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 5 ஆண்டுக்கு முன்பதாக நினைக்கிறேன், அநேக சிலைகளுக்கு செபித்துட்டு கடைசி ஒரு 11:45 7 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சோம். 11:45 ரொம்ப நேரம் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அநேக ஜனங்களை இயேசு விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால அநேக சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு 8 வயசு பையன் நின்றுகிட்டே இருந்தான். நின்றுகிட்டே இருந்த பையன் ரொம்ப நேரம் கழிச்சு 11:45 அப்படி வந்து நின்று பாஸ்டர் எடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் சரி தாங்க அப்படின்னு இது நின்றுகிட்டே அப்படி ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் சொன்னா கட கட கப்படி கீழே விழுந்தான். கீழே விழுந்தோம். அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, டாய் யாரா நீ, 4 மந்திரவாதி உள்ள இருக்கிறோம், உன்னை அப்படி மென்னு துப்பிடுவனா. யாரு? 8 வயசு பையன் அது கீழே வந்து எந்திரிச்சு நாக்க கடிச்சுக்கிட்டு, 4 மந்திரவாதி உள்ள இருக்கிறோம், எல்லையை விட்டு நீ போக முடியாது, உன் ஸ்கார்பியோ இருக்குது, வண்டி பேர சொல்றான், வண்டி எங்கேயோ இருக்குது, அப்படி அப்பளமா நசுக்கி தூக்கி போட்டுருவேன். திருப்பி அவங்க சொன்ன, நீ அப்புறம் நசுக்கிறியோ எதை நசுக்கிறியோ, 1 2 3 4 5 6வது டைல்ஸ், நான் 6வது டைல்ஸ் நிற்கிறேன். இந்த 6 டைல தாண்டி வந்து நீ நின்று இருப்பாங்களா? அவ்வளவு நீ எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்யணும். நீ என்ன மென்னு துப்ப வேணாம், நீ அப்புறம் மாதிரி லாரி எடுத்து நசுக்க வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். இந்த 6 டைல்ஸை தாண்டி நீ வந்துடு. எனக்கு இருக்க ஒரே ஒரு விசுவாசம், அவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறார். கர்த்தராகிய தேவன் என்னை சுற்றிலும் அக்கி மதிலாக இருக்கிறார் என்கிற விசுவாசம். ஒரு மனுஷனும் என்னை நெருங்க முடியாது, எனக்கு முன்பதாக என்னை பாதுகாக்க முடியாது. ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்னை சூழ இருக்கிறது. விசுவாசத்தை சொல்ற 4 மந்திரவாதி இல்ல, நீ 40 மந்திரவாதியா இருந்தாலும் அதை தாண்டி வந்துரு. அவன் என்ன செய்தான்? வேகமா விழுந்தவன் அது மாதிரி சர்ச்சு வாசல் போயிட்டான். அங்கிருந்து வேகமாய் பயங்கர வேகமா ஓடி வந்து கரெக்டா அந்த முதல் டைம் நிக்கிறதுக்கு முன்பதாக தூக்கி எறியப்பட்டான். கீழே விழுந்து தூங்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. கீழே விழுந்தவன் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு திருப்பி ஏஞ்சி வரதுக்கு. திருப்பி அவன் ஏஞ்சி வந்தான். அப்படி ஓரமா போனான். அங்கிருந்து என்ன முளைச்சு பார்த்தேன். நான் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்கு இருக்க ஒரே வார்த்தை என்னது? இந்த டைல தாண்டி நீ வா, அவ்வளவுதான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரோட விசுவாசத்தை பார்க்கிறார். என்னுடைய விசுவாசம் அவர் மேல எப்படி இருக்கிறது? நான் பயந்துக்கிட்டு, ஏசப்பா 4 மந்திரவாதி இருக்கிறார், ஏசப்பா என் வண்டிக்கு என்ன ஆகும் தெரியல ஏசப்பான்னு ஜெபிக்கிறேன்னா இல்ல, என்னை சுற்றிலுமாய் அக்கினி மதிலாய் இருக்கிறார். என்னை சுற்றிலுமாய் அவர் மகிமை நிறைந்திருக்கிறது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். இந்த விசுவாசத்தை பார்க்கிறார். நடந்த உண்மை. இப்ப அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே போல சர்ச்சு வாசல் இருக்குது, சைடுல இதே போல டோர் இருக்கு. வேகமா ஓட்டம் பாருங்க வெளியே. அங்க போய் சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே படுத்துக்கிட்டே வந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டோர் திறந்துருச்சுல முறைக்கும் ஒரே ஓட்டம் போயிட்டாங்க. இது எப்ப? ஒரு 7 வருஷத்துக்கு முன்பதான். நான் சொல்றதுக்கு காரணம், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப சமீபத்தில் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக அதே சபைக்கு போயிருந்தோம். அந்த குடும்பத்தில் காணப்படுகிற அந்த கிஷோருடைய அக்காவும் கிஷோர் பயங்கரமான அசுத்தாவினால அலங்கரிக்கப்படுகிறார். இப்ப கிஷோருக்கு ஜெபம் பண்ணிட்டார். இப்ப கிஷோர் அக்காவுக்கு செபிக்கணும். ஐயா, நான் இதுக்கு முன்பதாக வரும்போது கிஷோருக்கு மட்டும் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஏசப்பா நாங்க சீக்கிரமா எங்க போகணும்? நாங்க சென்னை போனாங்க. இப்ப இந்த மனுஷனுக்காக செபிக்க போகிறது. கிஷோர் ஜெபம் பண்ணியாச்சு, நீங்க வச்சாச்சு.
இப்ப கிஷோரோட அக்கா நிக்குது அப்படிடா மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு தூதரை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த வேலையோட தூதர்கள் இறங்கிட்டாங்க. இந்த பொல்லாத ஆணையை சிறைபிடித்து பாரத்தை போடட்டும். இயேசுவின் நாமத்தினால தூதர்கள் இறங்குவார்களான்னு சொன்ன பாருங்க. விசுவாசத்தோடு அனுப்பிட்டு அவ்வளவுதான். தப்ப 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 கத்த ஆரம்பிச்சிருச்சு, உருத ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அடிக்கிறாங்களே கொள்றாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் அவுட். ஒரு நிமிஷம் ஆச்சு. சொல்வதற்கான காரணம் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செயல். ஐயா, இதுக்கு முன்பதாக 4 மந்திரமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே என்னுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு சவால் விட்டு இந்த டைம்ஸ் தாண்டி வந்ததுன்னு சொன்னேன். ஆனா ஜெபித்து விடுதலை ஆவதற்கு 40 நிமிஷம் ஆச்சு. ஆனா இப்ப 3 மாசத்துக்கு முன்பதாக நான் 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் விசுவாசத்துல ஜெபிக்கிறேன். நீங்க சொன்னபடி ஒரு தூதர் இறங்கிட்டாங்க. வாயில திறந்து நீங்க விசுவாசம் எந்த அறிக்கிறீங்களோ. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் என்ன ஆச்சுன்னா, ஆவிக்குரிய சபை என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்ததான வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, பாட்டு சரியில்லை, ஜெபம் அதெல்லாம் குறை பேசிக்கிட்டு மொத்தம் யார் சரியில்லை, நான் சரியில்லை. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வைராக்கியம் சொல்லுங்க, நான் விசுவாசிப்பதனால என் குடும்பமே மாற போகிறது. நான் விசுவாசிக்கிறதுனால என் சபை மகிமை நிறைய போகிறது. நான் விசுவாசிக்கிறதுனால மீண்டும் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. வைராக்கியமா இருக்கணும். உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. பாஸ்டர், அதெல்லாம் எங்க பாஸ்டர் நடக்க போகுது? இருக்கிற ஊர்ல இருக்கிற அநியாய ஆக்கிரமத்தை பார்த்து நடக்குமா? ரொம்ப எளிதாய் சொல்றேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் துணிவகை சப்ஷன் வர போகிறேன். எல்லாம் வெள்ளை துணி போட்டுட்டு அது என்ன துணி போட மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. ஏன் போட மாட்டீங்க? தூங்க மாட்டேன். அப்ப வெள்ளை துணி சுத்தமாகட்டும், கலர் துணி சுத்தமாகட்டும். கலரு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கலரு ஒட்டிக்கும். இப்ப வெள்ளை துணி எல்லாம் விசுவாசத்துக்கு வச்சுப்போமே. அவிசுவாசம் என்கிற ஒன்னே ஒண்ணு உள்ள போட்டுட்டீங்க சொன்னா மொத்த விசுவாசம் போயிடும். நல்ல கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஐயா நீங்க அவிசுவாசம் என்கிறதான ஒன்றை கொண்டு வந்து உங்க உள்ள போட்டுட்டீங்க சொன்னாவே மட்டும் போயிடும். பாஸ்டர், நாங்க எங்க பாஸ்டர் அவிசுவாசம் என்ற ஒரு விஷயத்தை போட போறோம்? எத்தனை பேரு இயேசு நல்லவர் அப்படி நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுவை ரட்சித்திருக்கிறார் அப்படி நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் நினைக்கிறீங்க? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவோடு உயிர் தெழுப்போம் நினைக்கிறீங்க? சந்தோஷம். இப்ப இதெல்லாம் நம்முடைய விசுவாசம். ஆனா ஏன் ஜோரம் வந்துச்சு சொன்னா உடனே மாத்திரை கொடுக்கும்? சரி, அந்த ஜோரம் வந்தா 5 நாள் ஜோரம் வருதுமா, உடனே நம்ம டெஸ்ட் பண்ணணுமா? பிளட் டெஸ்ட் பண்ணணும். சரி, 20 நாள் ஜோரம் வந்துருச்சு, என்ன டெஸ்ட் பண்ணணும்? ஒரு டெஸ்ட் விடாம எல்லா டெஸ்டும் பண்ணணும். ஏன்? சத்தமா சொல்லுங்க. ஜுரம் வந்துச்சு பாஸ்டர். ஆமாம் இல்லையா? நல்லா இருக்கிற சரீரத்துல ஜுரம் வந்துச்சு சொன்னா 3 நாளுக்குள்ள ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம். 10 நாள் ஆச்சுன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். 21 நாள் 30 நாள் சொன்னா ஊருக்கு எல்லா டெஸ்ட் எடுக்கும். கடன் வாங்கியாச்சு என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் எடுப்போம். ஆமா தானே? ரைட். இப்ப கானா ஒரு கல்யாணத்துல இயேசு தண்ணீரை என்ன மாற்றினாரு? ரொம்ப சந்தோஷம். தண்ணீரை ரசமாய் மாற்றினார்ல, உன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? ஆனா என்ன வந்துருது? அவிசுவாசம்.
அவிசுவாசம். உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் சொன்னா ரொம்ப எளிதா சொல்லுகிறேன். சின்ன பிரச்சனை வரும்போது இயேசுவோடு நின்று அதை ஜெயிக்க ஆரம்பிங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயா, கொரோனாவை ஜெயிக்கணும், முதல்ல ஜுரத்தை ஜெயிக்கணும். ஐயா, ஹார்ட் அட்டாக்கை ஜெயிக்கணும், முதல்ல தலைவலியை ஜெயிக்கணும். ஐயா, கிட்னி ஸ்டோனை ஜெயிக்கணும், முதல்ல என்ன பண்ற? எனக்கு தடையா இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை உடைச்சு ஜெயிக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள்ல உங்க விசுவாசம் அதிகரிக்கப்படும்போது தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல நல்லா அப்படியே அசத்தி சொல்லுங்க, எல்லாம் மாற போகுது. ஹல்லேலூயா. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. எல்லாமே மாற போகுது. எல்லாமே மாற போகுது. என் ஜெபமாற்ற மாற போகுது. நான் செவிச்சதெல்லாம் நடக்க போகுது. இத்தனை காரியம் சொல்லணும் உங்களுக்கு. நீங்க மாத்தக்கூடிய முதல் விஷயம் அட்டன் எடுக்கலாமா? யாரெல்லாம் நான் சொல்ற காரியத்தை அட்டன் பண்ண ரெடி? ஐயா, செஞ்சு பார்க்கறையா? என் விசுவாசம் அதிகரிக்க பார்க்கலாம். ரெடியா இருக்க மட்டும் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இதுக்கு முன்னாடி நைட் பிரேயர் நடந்துச்சு சொன்னா எனக்கு அப்படியே தூக்கம் வரும். கேட்கற மாதிரி கேட்பேன், அப்புறம் எடுத்து தூக்கிப்பேன். அது பார்க்கற மாதிரி பார்ப்பேன், அப்படி இருந்துப்பேன். முதல்ல ஒரு அட்டன் எடுக்க போறோம். நான் விழிச்சிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சிறப்பட போகிறேன். ஹல்லேலூயா. நான் விழிச்சிருந்து தூக்கம் வரும், ஆனால் நான் விழிச்சிருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு பார்க்க போகிறேன். இதை நீங்க அட்டன் பண்ணி ஜெயிச்சிட்டாலே நிறைய காரியம் சாதிச்சிடலாம். ஹல்லேலூயா. நான் சில காரியத்தை நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும்னு ஆசை? நல்லா கையை கொடுத்து. யாருக்கெல்லாம் அற்புதம் செய்யணும்னு ஆசை? ஆமென். மிரக்கல் ஒர்க்கரா மாறணும், அற்புதம் செய்கிறவனா நான் மாறணும். எனக்கு கிட்னில வந்துட்டு 5 கல் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன், இத வச்சு ஜெபம் பண்ணேன், கல்ல வெளியே வந்துச்சு. ஹல்லேலூயா. அதோட இருந்ததே கிடையாது. யாருக்கு கிட்னி கல்லுனா நான் ஜெபம் பண்ணி வெளியே வந்துச்சு. முதல்ல செபிக்கும் போது 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நடக்க முடியாத 3 பேர் ஆண்டவர் நடக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் கொண்டே செய்றாரு, நடக்க முடியாதவர் நடக்க செய்கிறார். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சுக்கோங்களேன், ஜாலியா ஹாப்பியா போயிட்டு கடைக்கு போயிட்டு வேர்க்கல் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். கடந்த வாரம் முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போயிட்டு இந்த பக்கம் திருத்தணி பார்டர்ல ஒரு கிராமத்துக்கு தான் ஊழியம் செய்யணும். 6:30க்கு இன்னொரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். இடைப்பட்ட நேரத்துல 25 நிமிஷம் டைமிங் இருந்துச்சு. 25 நிமிஷம் ஏன் சும்மா உட்காரணும், பக்கத்து கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு 15 பேர் பக்கத்து கிராமத்துக்கு அப்படியே போயிட்டு வரோம். 4 கிலோமீட்டர் தள்ளி தான். அந்த கிராமத்துக்கு போனா அந்த கிராமம் முழுவதும் இந்த திருவிழாக்கு கூத்தாடுற கூட்டம். எங்க போனாலும் ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அந்த சுவிசேஷத்தை 10 நிமிஷம் அறிவிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு வயதானவர், ஒரு 55 வயது இருக்கும், ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார். நடக்க முடியும். கிட்டத்தட்ட 6 மாதமாக அவரால் நடக்க முடியல. வாக்கிங் ஸ்டிக் வச்சு நிற்கிறார். தூரத்துல நடந்து வந்துட்டே இருக்கிறார். ஒரு விசுவாசம் உண்டு, நாம நடக்கும்போது இயேசு கூட வராரு. ஹல்லேலூயா. அவர் கையை நீட்டினா நம்ம கையை நீட்டணும், அவர் கையை உயர்த்த நம்ம கையை உயர்த்தணும். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ என்ன உண்டு? விடுதலை உண்டு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அப்ப உங்க அபிஷேகத்தில் இருக்கிறன்னு சொன்னா நீங்க நிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. 6 மாதமாக இவர் நடக்க முடியாது. நடந்த உண்மை 2 வாரத்துக்கு முன்பதாக. இப்ப இருக்கிற 10 நிமிஷம் கேப் வேகமா போனா, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை? 6 மாசம் ஆச்சு ஐயா சொல்றது. 6 மாசம் ஆச்சு ஐயா அப்படின்னா வாக்கிங் ஸ்டிக் தூக்கி போட்டுட்டு இயேசு நாமத்தில் நடக்க சொன்னா அப்படி கையெல்லாம் ஆடுதல் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 3 ரவுண்டு, அந்த பக்கம் ஒரு 3 ரவுண்டு. ஏதோ உங்க வீடு அப்படி கை காமிச்சாரு. நடந்துகிட்டே போ. ஹாப்பியா வீட்டுக்கு 6 மாதம் கழிச்சு முதல் தடவை அவங்க வீட்டு வாசல்ல கேட்ட திறந்து உள்ள ஓடுறாரு. ஹல்லேலூயா. கடந்த காலம் எப்படி கூடும்? விசுவாசத்தால் எல்லாம் கூடும்.
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களை ஏதோ ஒன்று மாறணும். ஏதோ ஒரு காரியத்தை மாறணும். நான் சொல்ல வந்த காரியம் அற்புதம் பெறணும்னு சொன்னா, பக்கத்து பாசம் அற்புதம் வேணும்னா முதல்ல கீழ்ப்படியணும். அல்லையா? ஒபீடியன்ஸ் இல்லாம மிரக்கல் நடக்காது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அற்புதம் நடக்காது. நசராக எனக்கு கொடுப்பதற்கு பொன்னும் வெள்ளியும் இல்ல. நசராக இயேசு நாமத்தில் எழுந்து நட என்றார்கள். அவ்வளவுதான். இவன் அப்படி ஏச்சா பாருங்க. இவன் கீழ்ப்படியாம அதெல்லாம் முடியாது. இந்த குட்டி என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. உடனே கீழ்ப்படியணும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, கீழ்ப்படியணும். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்ம பேர் தான் என்ன நமக்கெல்லாம் விசுவாசி. ஆனா கீழ்ப்படிதலே கிடையாது இருக்கு. எப்பொழுது கீழ்ப்படிதல் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இதை பேசாத, கோபப்படாத, உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசு, உங்க மனைவி கிட்ட போய் அன்பா பேசு. உங்க வீட்டுல இந்த காரியம் செய்யாத ஆவியானவர் உள்ள மாட்டிட்டே இருப்பார். அதெல்லாம் நடக்காது. கோபம் வந்துச்சு சொன்ன யாரு? ரெண்டு வார்த்தை நறுக்கு கேட்டுட்டு கேட்டாதான் என்ன நமக்கு நிம்மதி, சந்தோஷம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது? உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிற கிறிஸ்துடைய வார்த்தை. நம்ம எதிர்பார்க்கிறது நல்ல ரெண்டு வார்த்தை கேட்டாதான் நிம்மதி, சமாதானம். கேட்காத வரைக்கும் இல்ல, கடைசியும் சமாதானம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற கீழ்ப்படி அவ்வளவுதான். ஆண்டவர் என் சமாதானத்தை காத்து கொடுக்கிறான். சண்டை போட மாட்டான் ஆண்டவர். ஆண்டவர் நீங்க சொல்லிட்டாங்க, நான் கேட்க மாட்டேன் ஆண்டவர். ஆண்டவர் பிரகாரம் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் வச்சுக்கோங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். உங்க வீட்டு வாசல்ல நாளைக்கு காலையில நல்லா 8 கிராம் தங்க காசு இருக்குதுமா? 8 கிராம் தங்க காசு கீழே விழுகிறது. வெளியே கதவை திறந்த உடனே காசை பார்த்து நம்ம எடுத்து போயிட்டு யாருமே கொடுத்துட்டுனா மறுவேளை பார்ப்போம். அப்படியா தான் இருக்குமா? அது எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? யாரோ போட்டு போயிட்டாங்க இல்ல. ஆனா இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசனம் வரம் பெற்ற ஒரு மனுஷன் கிட்ட இருக்காங்க. ஐயா பாஸ்டர் வச்சுக்கோ. இப்ப பாஸ்டர் வந்துட்டு எங்க என்ன நடக்குது என்னன்னு கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நேரா தங்க காசு எடுத்து வந்து ஐயா கிட்ட கொடுத்துட்டு, ஐயா இந்த ஜாம் பண்ணி யாருன்னு சொல்லுங்க ஐயா, நான் கொண்டு கொடுத்துறேன். நம்ம காசு காண வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஐயா யாருன்னு தெரியல ஐயா, என் வீட்டுல இருந்த நகைய காணும், எப்படியாச்சும் ஜாம் பண்ணுங்க ஐயா, திரும்பி எங்க வந்துடணும்? சத்தமா சொல்லுங்கள, எங்க வீட்டுக்கு வந்துடணும். அதாவது நகை தான் வந்துருமா, திரும்பி என் வீட்டுக்கு வந்துடணும். ஆனா வீட்டுக்கு கூட காசு போட்டு எங்க போவாது? அவங்க வீட்டுக்கு போவாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்கள் விசுவாசம். இந்த காசை குறித்து நான் பெரிதா பேசவில்லை. உங்க கிட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசம் இருக்கு பாருங்க. கீழ்ப்படிதலும் விசுவாசம் சேர்ந்து செயல்பட சொன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு நம்ம வாசலை திறந்து நான் சீக்கிரமா ஒரு 10 நிமிஷம் முடிச்சு விரும்புகிறேன். அப்ப அற்புதம் செய்யறதுக்கு, அற்புதம் நடக்கிறது அடிப்படை என்னது? சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவர் கிடைக்காத வேலை, மார்க் கம்மி, கிடைக்காத காலேஜ், படிப்பே வராது, ஆனா என்ன வரணும்? வேலை வேணும், ஒழுங்கினும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். ஐயா வேலை கட்டிக்கே போக மாட்டோம், நல்ல பொண்ணு கிடைக்கணும். இதெல்லாம் அற்புதம் நடந்தாலும் நடக்காதெல்லாம் இது நடக்காது. இப்ப ஆண்டவர் பார்க்கிற ஒன்றே ஒன்று, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தா, தெளிவா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படி இருந்தால் கர்த்தர் நான் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வார். எனக்கு யாராவது ஜெபித்த
இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். எனக்கு கரெக்டா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் எனக்கு இருக்குன்னு சொன்னா மிரக்கல் மினிஸ்ட்ரி செய்கிற யாரும் ஜெபம் பண்ணாலும் எனக்கு மிரக்கல் நடக்கும். எங்க வீட்டுல ஒரு நாள் வந்துட்டு நான் பாசமா கூப்பிட்டு நாளைக்கு காலையில எனக்கு 8000 ரூபாய் வேணும். எவ்வளவு வேணும்? 8000 ரூபாய் வேணும். எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன ஒரு 10-15 நிமிஷம் எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. இவங்க போனாங்க அந்த அடுத்த அந்த டப்பா இந்த டப்பா தான் கண்டுபிடிச்சு இன்னும் 5 ரூபாய் இல்லைங்க, எப்படி 8000 ரூபாய் வேணும். நாளைக்கு காலையில ஆண்டோட ஊழியத்துக்கு என்று 8000 ரூபாய் கொடுத்து சொன்னா இது செய்ய முடியும், இல்ல செய்ய முடியாது. சரியா ஒரு 9:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 9:30 இருந்து ஒரு 11:40 வரைக்கும் ஜெபம் பண்றேன். சைலண்டா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே காலை எந்திரிப்பேன் இசப்பா, ஜாஸ்திங்க ஆண்டவரே எப்படியாவது எங்க போகணும் அவங்க விட்டா அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ண முடிச்சு படுத்து தூங்கியாச்சு. காலை எந்திரிச்ச உடனே எங்க மாசம் கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க காசு இங்க வச்சு எங்க போய் தெரிஞ்சுக்கிறீங்க? எந்த காசு யாரும் வச்சு இது இங்க இருக்குது எடுத்து பார்க்கிறோம். புது 5 ரூபாய் நோட்டு 8000 ரூபாய். ஹல்லேலூயா. நடந்த விஷயம் எல்லாம் புது 5 ரூபாய் நோட்டு 8000 ரூபாய் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் ஆண்டுகிட்ட அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் விடல. நான் ஆண்டோட காசு வேணும் கேட்கல. பாஸ்டர் அன்னைக்கு இயேசு ஒரு 8000 ரூபாய் கொடுத்தாலே நீங்க ஜெபம் பண்ணி 80,000 வாங்கிக்கீங்களே. உங்கள் விசுவாசத்தின்படி உனக்கு ஒரு தேவை இருக்குன்னா கடல் மேல நடக்கணும் அப்படின்ற தேவை இருந்துச்சா? பேதுரு சத்தமா சொல்லுங்க, தேவை இல்லை. இயேசுவுக்கு இருது. இவங்க எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க, படகுல மேல கலங்கி போயிருக்கிறாங்க. இயேசுவுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவர் கடல் மேல நடந்து வந்து இவங்களை காப்பாற்றவங்களோட பேசணும் என்ற தேவை இருந்தது. ஆனா பேருக்கு விசுவாசம், விசுவாசம் இருந்தது. அவர் நடக்கிறாரு, நான் நடப்பேன். 11 பேரு சும்மா உட்கார்றாங்க. ஆகியாதான் பேருடைய நிழல் பட்டு நடந்துச்சு, அற்புதம் நடந்தது. எனக்கு விசுவாசத்துக்கு காத்து கொண்டான். நாளுக்கு நாள் விசுவாசம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த விசுவாசப்படி அற்புதம் நடக்கும். என் நிழல்ல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். விசுவாசப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்றதை பார்த்தேன். அவர் ஜெபிக்கும் போது கையெல்லாம் வைக்கல. ஜெபிக்கிறப்ப அவருடைய கர்ச்சீஃபை போட்டு ஜெபம் பண்ணாரு. அசுத்தம் விலகி ஓடிச்சு, வியாதி சுகமானது. பார்த்துட்டு அடுத்த ஒரு மறுநாள் முட்டி போட்டு, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை கர்ச்சீஃபில் இருக்கு ஆண்டவரே. விசுவாசம் ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த நாட்டுக்கு நீங்க சர்ச்சுக்கு போறோம், வெறும் கர்ச்சீஃப் போட்டு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. எக்ஸல் கிடையாது. இங்க இருந்து நாங்க ஒடிசா போயிடணும். ஒடிசா போனா மொழி முடியல. அப்படியே ஒரு வீட்டுக்கு கடந்து போனா ஒரு தம்பி சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு கேன்சர், எங்க அப்பா மரிச்சு போயிருமான்னு சொல்லிட்டாங்க. இதே போல எங்க அண்ணனுக்கு இருந்துச்சு, எங்க அண்ணன் மரிச்சு போயிருக்கா, எங்க அப்பா நாளைக்கு நிற்கும்னு சொல்றாரு. இதே போல எங்க தாத்தா இருந்தாரு, அவரும் மரிச்சு போயிருக்காரு. அப்படி சொன்னா குடும்பத்துக்கு என்ன சொல்லிட்டாரு? கேன்சர் சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படி பக்கத்துல பார்த்தா அவருடைய மனைவி திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் என் மனைவி ஒரு மாசம் டேட் தள்ளி போயிருக்கு பாஸ்டர். இது 2வது மாசம் பாஸ்டர். நான் என்ன பண்றது தெரியல. செய்த ஒரே விஷயம், ஒரிசாவில் நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு எப்போது இருக்கிறார். நீ விசுவாசத்தோட நிற்பன்னு சொன்னா ஆண்டு செய்வார். இப்ப அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம், என் கையில் இருந்த பழைய கர்ச்சீஃப் எடுத்து கர்ச்சீஃப் பாப்பாவுக்கு சொன்னேன். ஹிந்தியில கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கர்ச்சீஃப் எடுத்து தினைக்கும் வயிற்றுல வச்சுக்க, இயேசு ரத்தம் சொல்லு. உன் குழந்தைக்கு என்ன வராது, வியாதி வராது. நடந்த உண்மை. அந்த பிள்ளைக்கு சத்தியம் பெருசா தெரியாது, பெருசா ஜெபிக்கல. ஆனா என்ன விசுவாசம், அந்த கர்ச்சைய நான் வைத்துக் கொண்டா அதுல ஒரு வல்லமை இருக்கும், இயேசு ஜெபத்தை அங்கீகரிப்பார் சொல்லிட்டு 9 மாசம் சுமந்துட்டு 10ஆம் மாசம் பெற்றெடுத்து கொண்ட போன் பண்ணுது. அதே 1 மணிக்கு 1:30 மணிக்கு டெலிவரி ஆன உடனே முதல் போன் எனக்கு தான். அப்பாவுக்கு சொல்ல, அம்மாவுக்கு சொல்ல, யாருக்கும் சொல்லல. நேரா போன போட்டு பாஸ்டர் கர்ச்சீஃப் பேபி பிறந்துருச்சு. நான் கேட்கிறேன், யாரா கர்ச்சீஃப் பேபி?
நீ கர்ச்சிப்பை கொடுத்தீங்களே, அந்த பேபி பிறந்துருச்சு. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயா 9 மாதம் அந்த புள்ளைய நான் பார்க்கல, அந்த புள்ளை என்ன பார்க்கல, ஆனா விசுவாசத்தை இயேசு மேல வைத்தது. இன்னைக்கு உங்க விசுவாசம் உங்களை விடுவிக்கிறது மட்டுமல்ல, உங்களை சுகப்படுத்துவதல்ல, உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு காரியம் சொன்னா, எத்தனை பேர் இங்க பைக் மெக்கானிக் வேலை தெரியும்? யாராச்சும் இருக்கீங்களா? சத்தமா தான் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இங்க எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும்? சகோதரிகளுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை, ஃபேன் ரிப்பேர் சரி பண்றீங்களா? 10 வருஷமா இருக்குது. உங்க வீட்டு கரண்ட் 30 வருஷமா இருக்குது. ஆனா எலக்ட்ரிஷியன் வேலை எனக்கு தெரியா, ஃபேன் ரிப்பேர் பண்ற வேலை எனக்கு தெரியா. என் பக்கத்துலயே தான் என்ன இருக்குது, ஆனா தெரியா. இதே போலதான் வேத வசனம் தெரியா, விசுவாசம் தெரியா, சுகமளிக்கிற வல்லமை தெரியா. யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நம்ம என்ன யோசிக்கிறோம், எங்க வீட்டுக்காரங்க எது கட் பண்ணி இருக்கிறாங்க, சமைச்சு போறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு அப்படி நினைக்கிறதுனால எங்க போறோம், நம்ம ஃபேன் கிட்டியோ மிக்ஸி கிட்டியோ கிரைண்டர் கிட்டியோ ரிப்பேர் பண்ணதுக்கு போல. ரிப்பேர் யார் பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. யாரோ ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஐயா அங்க போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம். யாரோ ஒரு சர்ச் அனுப்புவாங்க, ஏதோ அங்க போயிட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். வேதத்துல எங்கேயுமே சொல்ல ஆண்டவர், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களிலே ஒருவர் சுகவீனமா இருந்தால் நீங்க சபை மூப்பரோட இணைந்து கூடி செபியுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்ய சொல்றார், பிராக்டிஸ் பண்ணுங்க. சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார், பிராக்டிஸ் பண்ணுங்க. விசுவாசத்தினால சின்ன வலி வந்தா கூட கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வலி என்னை விட்டு நீங்கட்டும். வலிக்கு கட்டளை கொடுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த வலி வெளியேறுவதாக. வாயத்தால சொல்றேன், தூக்கம் என்னை விட்டு வெளியே போவதாக. அட்டம் கிடைக்கும், தப்பே கிடையாது. நீங்க வசனத்தை மட்டும் நம்ம வைராகமா முடிச்சுக்கோ. உங்க துக்கம் நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்பயே சில துக்கமா அப்படியே இருக்கு. இந்த யாராச்சும் மறிச்சு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், மறிச்சு போயிட்டாங்க சொன்னா பஸ்ல வர வரைக்கும் நான் ரசிச்சிருப்பாங்க. பைக்ல வந்து இறங்குற வரைக்கும் அதை வாங்கி கொடுங்க, குடிசை வாங்கி கொடுங்க, ஒரு வெயிலா இருக்குது, பஸ் ரீசி குடிச்சு வந்துருக்காங்க, கார்ல வந்துருக்கலாம், அவங்க எல்லாம் கார்ல வராங்க, நம்ம ஹோட்டல்ல வந்தோம், பைக்ல வந்து எல்லாம் கதை பேசுவோம். கரெக்டா விட்டு போன உடனே எங்கன்னா தண்ணி வர தெரியாது, அவனுக்கு தாரதாரியா கொட்டும். ஏன்? துக்கம் இல்லையா? உங்க துக்கம் மாறவே மாட்டோம். நடுவுல சாப்பிடுறதுக்கு என்ன போறாங்க வச்சுக்கோங்களேன், சாப்பிடுறதுக்கு போறாங்க வச்சுப்போம். சாப்பிடறப்ப பேசிக்கிட்டே என்ன வரும், சிரிப்புலாம் வரும். அங்க முடிச்சு திருப்பி இங்க டெட் பாடி கிட்ட வந்து என்ன வரும், ஆழமா வரும். ஏன்? துக்கம் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்ப இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறோமே, தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிறோமே, தேவனை ஆர்வலிக்கு வந்திருக்கிறோமே, கர்த்தரை கொண்டாடும்படியாக அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஆராதனை டைம். அந்த ஆராதனை டைம்ல கூட அழுது ஜோமன் கண்ணுல அப்படி போயிடும். 15 என்ன இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் உமக்கு தான் தெரியும், ஆண்டவரே என் கஷ்டம் எல்லாம் உமக்கு தான் தெரியும். அந்த துக்கத்தை எல்லாம் தூக்கி ஓட போட்டுட்டு, ஆண்டவரே பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, நம்ம 2 பேரும் ஒண்ணா போன ஜெயிக்கலாம் ஆண்டவரே. விசுவாசத்தோட ஆண்டவரே, அந்த டாக்டர் சொன்னார் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட கட்டி வந்து சொன்னார் ஆண்டவரே, அதை பத்தி கவலை கிடையாது ஆண்டவரே, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்றோம், கட்டிய ஓட விடுறோம். அல்லேலூயா. வாயை திறந்து நீங்க அறிக்கைன்னு சொன்னா, கீழ்ப்படிதல் இருந்தா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒண்ணு கிடையாது. கர்த்தருடைய மனுஷன் சொல்ற விஷயத்தை நீங்க 10 தடவை கீழ்ப்படிஞ்சிருங்க. 11வது தடவை ஆண்டவரே
நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஏசப்பா, நான் ஜெபம் பண்றேன் ஏசப்பா, இப்படி சொல்ல அவர் கேட்பார். அல்லேலூயா. உண்மையான விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து எவ்வளவு தடவை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்திருப்போம். இந்த லிஸ்ட் போட்டீங்கன்னா 10,000 நிற்கும். ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம்? அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு. சுகம் நடக்கணும், ஹீலிங் நடக்கணும் சொன்னா ஆண்டவர் போறாரு, நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே. இன்னொரு நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் ஹீலிங் நடக்கணும் சொன்னா விசுவாசத்தை பார்க்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா சுகம் நடக்கும். விசுவாசம் இருக்கும் சொன்னா உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். விசுவாசம் இல்லாம இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன், இன்னும் வல்லமையான ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒண்ணுமே நடக்காது. விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் கூட இருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் ஹீல் பண்ணுவார், நிச்சயம் சுகப்படுத்துவார். நான் ரொம்ப எளிதா சொல்றேன். இப்ப என்னுடைய கிட்னில கல் வந்துருச்சு. எதுக்கு நான் சொல்லிருக்கா தெரியல, சூப்பர் சொல்ல விரும்புகிறேன். இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க இவருக்கு என்ன பண்ணணும், சர்ஜரி பண்ணணும். லேசர் சர்ஜரி பண்ணா சீக்கிரமா என்ன பண்ணலாம், கல்லை கரைச்சிடலாம். மாத்திரை மருந்துலாம் போனா ரொம்ப நாள் ஆகும். இன்னொரு டாக்டர் போக சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கிறோம், முகாம் வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்காங்களா, முகாம் வச்சிருக்கிறோம். 45,000 ஆபரேஷன்ல 30,000, 75,000 ஆபரேஷன்ல 50,000 முகாம். மொத்தத்துல சரி நீ கட் பண்றத குறைப்பியா? ஒரு சர்ஜரிக்கு 8 இன்ச் கட் பண்ண வச்சுக்கோங்க. அந்த முகாம்ல எழுத்து குறைக்கிறீங்கல்ல, 8 இன்ச் பதில் 1 இன்ச் கட் பண்ண, அது நடக்காது. எப்படி என்ன பண்ண போறான்? நடந்த உண்மை. இப்ப கர்த்தரை கேட்ட ஒரே விஷயம், ஆண்டவரே மலையை பார்த்து பெயர்ந்து போனால் அது என்ன சொல்ல சொன்னீங்க, பெயர்ந்து போகும்னு சொன்னீங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலை பெயர்ந்து போகும்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், உள்ள இருக்கிற கிட்னிகள்ல பெயர்ந்து வெளியே போ. 5 கல்லுக்கு 5 தடவை சொன்னேன். எக்ஸ்ட்ரா என் விசுவாசப்படி இன்னும் 7 தடவை சொன்னேன். அடுத்த 45ஆம் நிமிஷத்துல கல்லு வெளியே வந்துச்சு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நீங்க மாயை தரணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் கூகுள்ல போட்டு பாருங்க. அந்த அக்கா கிட்ட போய் கேட்கறாக்கா, உனக்கு கூட இல்லது ஆபரேஷன் ஏத்துட்டாங்க. இன்னொரு கதைக்கு போகிறது என்ன ஆகுமா, அது இருந்துன்னா போது எடுத்து ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி அவன் தழும்புகளாலே, இப்ப அவருடைய வசனம் சொல்றது அவர் தழும்புனாலே குணமாகிறோம். இந்த அக்கா பேசி கேட்டுக்கிட்டு, அந்த டாக்டர் பேசி கேட்டுக்கிட்டு, அவர் செய்யக்கூடாது சொல்றது எல்லாம் செஞ்சுக்க முடியுது. அப்ப கடைசியா சொல்றது, இயேசு என்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு தேவதாக்கு உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், கீழ்ப்படிதல் இருந்தா என்ன வரும், அற்புதம் நடக்கும். விசுவாசம் இருந்தா சுகம் நடக்கும். உங்க விசுவாசம் பண்ணியே ஆளுநர் சொல்கிறாரு. இன்னொரு கடைசி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசத்தை நீங்க அதிகரிக்கணும்னு சொன்னா ரொம்ப எளிதான விஷயம். எல்லாவற்றிலையும் உங்க விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க. எல்லாவற்றிலையும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். ஐயா, நீங்க வரக்கூடிய வியாதிகள்ல 100க்கு 70%, நல்லா கவனிச்சுக்கோங்க, 100க்கு 70% பிசாசு கொண்டு வர வியாதி. இருக்கிற 30% மட்டும்தான் இயற்கையாய் வரக்கூடிய வியாதி. தடிக்கு கீழே விழுந்துமா, கால ரத்தம் வருது, கட்டு போடாம போடக்கூடாதா? போடணும். 30% தான் இயற்கையாக உன்னுடைய காரியங்களை வருகிறது. மற்றபடி 70% இந்த பொல்லாத அசுத்தாவை கொண்டு வருகிற வியாதி. நான் கண்டிப்பா சொல்லி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்க பரம்பரையில யாருக்காச்சும் ஐயா முடக்குவாதம், பக்கவாதம், ஐயா முட்டி தேஞ்சு போச்சு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குதா, முதல்ல போடுங்க. ஒரு 3 நாள் 2 நாள் பாஸ்டிங் கூட போடுங்க. ஆண்டவரே, என் தலைமுறைக்கு எல்லாம் சாபங்கள் உடைக்கப்பட்ட ஆண்டவரே, எங்க தாத்தாக்கு வந்த அந்த வியாதி யாருக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. இயேசுப்பா, எங்க அப்பாவுக்கு வந்த அந்த வியாதிகள் எனக்கு வரக்கூடாது.
உங்களுடைய தழுவினால் நான் சுகமடைந்திருக்கிறேன். 3 தலைமுறை 4 தலைமுறை விசாரிக்கிற தேவன் நீர். உங்க நாமத்தினால் ரத்தத்தினால் சாபம் உடைக்கப்படுவதாக. வாயை திறங்க. அந்த வலி நீங்க வரைக்கும் விடாதீங்க ஆண்டவர். விசுவாசத்தோட கால வலி இருக்குதா, காலை எதிர்த்து ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே உங்களுடைய தழுவினால் நான் சுகமடைகிறேன். என்னுடைய கால் வலியை எடுத்து போடும்படியாக உங்க காலில் ஆணடிக்கப்பட்டது ஆண்டவரே. எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாகவே 2 தடவை சொல்லுங்க. தவறே கிடையாது. நீங்க 2 தடவை காலை எடுத்து வைக்கிறப்பே சொல்லும் போது கிச்சன்ல போனாலும் சொல்லுவீங்க, படிக்கட்டு ஏறாலும் சொல்லுவீங்க, எங்க போனாலும் சொல்லுவீங்க. உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். நம்ம அதை விட்டுட்டு நடக்கவே முடியல, அந்த ஸ்கூலை தூக்கி எங்க போடு, இங்க போடு, நடக்கு இருப்பே என்ன மாட்டேன், நிக்க மாட்டேங்குது, இதை எடுத்து அங்க வை. விசுவாசத்தோட ஆண்டவரே நீ இருக்கிற வேதனை இருக்கு ஆண்டவரே, நாட்டுக்குள்ள எனக்கு சரியா ஆண்டவரே, நாளை காலை எதிர்த்து பேசப்பா நான் செபிக்க போறேன், நேர்மூட்டி போட்டு செபிக்கணும் ஆண்டவரே. மாற்றத்தை கேளுங்க. இப்ப கூட சிலருக்கு அப்படியே ஏதாவது கேட்டு இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு அவிசுவாசம் இருக்காதீங்க. வாயை தர சொல்ல போறீங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள காணப்படுகிற எல்லா அவிசுவாசமும் வெளியேறுவதாக. அல்லேலூயா. அந்த வாயை திறந்து உங்களுக்கு ஜெபிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க நாங்க ஜெமாலியா போயிருந்தோம். ஜெமாலியாவுல ஒரு 3 மாதம் அமாவாசை கூட பக்கத்துல வச்சிருந்தாங்க. அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கிறோம். என்னமா ஜெபிக்கிறோம் பாஸ்டர், எனக்கு திருமணம் நடந்து 4 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இன்னும் என்ன இல்ல குழந்தை இருக்கு பாஸ்டர். சரி பாஸ்டர், எங்க அக்காவுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன இல்ல பாஸ்டர். எங்க மூத்த அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் குழந்தை இல்லை பாஸ்டர். எங்களுடைய முதல் அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 45 வயது ஆகுது, இன்னும் திருமணமே ஆகல. செபிக்கலாம். நீ வா இந்த பக்கம் வந்து அது சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த மகளுக்கு விரோதமா இருக்கிற, தலைமுறைக்கு விரோதமா இருக்கிற பொல்லாத அதிகாரம் எல்லாம் அவளுக்குள்ள கீழே விழுந்து உருளுது. நடந்த காலம் சின்ன குழந்தையா இருக்கு, வேதனைப்படுத்த பொல்லாத பாம்பை வெளியே வாங்கி மகளை வேதனைப்படுத்தாத சொன்னா பேசுது. எல்லாரும் ஏமாத்து வந்துட்டேன், நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கு ஏன் இந்த கர்ப்பம் தடையா இருக்குது, ஏன் இந்த பிள்ளையோட அக்காவுக்கு ஏன் கர்ப்பம் தடையா இருக்கிறது, நீங்க தான் செய்றீங்க. ஆமா, ஏன் செய்றீங்க? என் வீட்டை மட்டும் இடிச்சிட்டாங்க, என்ன இடிச்சிட்டாங்க? என் வீட்டை இடிச்சிட்டாங்க, என் புத்தை இடிச்சாங்க. அவன் பரம்பரையிலேயே என்ன பண்ண மாட்டான்னு, குழந்தை பறக்க கூட மாட்டான். அந்த பிள்ளைகளுடைய கருமுட்டைகளை எப்பெல்லாம் கரு உருவாகுதோ அப்பெல்லாம் அந்த பொல்லாத சர்வத்தின் ஆவி போயிட்டு அந்த கருவை கலைச்சிட்டு வந்துடும். இது இந்த பிள்ளைக்கு மட்டும் கிடையாது, அவன் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே. இப்ப நான் இது ஜோமனை கிட்டே இருக்கிறேன், எல்லாம் ஜோமனை ஆச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு தேவரோட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நாங்க போய் நிக்கிறோம், மொத்தம் 4 அக்கா நிக்கிறாங்க. நடந்த காரணம் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் நாங்க கேள்விப்பட்டோம், என் குடும்பத்துக்கு விரோதமாக இந்த பொல்லாத சர்ப்பங்கள் விழுந்து போறது நாங்க கேள்விப்பட்டோம். இயேசு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா எங்க 4 பேருக்கு அற்புதம் செய்வார், நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி சொன்ன வார்த்தை, நான் சிரிப்பதனால அல்ல, உங்க விசுவாசத்தின்படி. நீங்க விசுவாசிப்பீங்க சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கடைசி ஒரு கால் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்ப சுகம் கிடைக்கணும் அப்படி சொன்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அற்புதம் நடக்கணும் சொன்னா என்ன வேணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். இப்ப விடுதலை வேணும்னா எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா? எத்தனை பேரு போன் பார்க்காம இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு பார்க்கவே மாட்டேன், நான் நினைச்சேன்னா பார்ப்பேன், சும்மாலாம் பார்க்க மாட்டேன். டிவியே பார்க்காம இருக்கணும். 1 2 நான்
இப்ப சமீபத்துல நிறைய பேருடைய ஹேர் ஸ்டைல் பார்த்து வச்சுக்கோங்க, தலை முடி வெட்டுற விதம் எப்படி இருக்குது. இப்ப நம்ம ஜட்ஜ் பாக்குறப்ப அந்த ஹேர் ஸ்டைல் காமிங்க, ஆனா இந்த பக்கம் சுத்தமா காணாம போயிடும், இந்த பக்கம் சுத்தமா காணாம போயிடும். எங்க மட்டும் தான் இருக்கும். இப்ப யாரும் கோச்சிக்கலாம் வேணாம், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அடுத்த 30 வருஷத்துல பெண்கள் இருப்பாங்க. இப்ப சில வருடங்களுக்கு முன்பதாக ஆண்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்க, டி-ஷர்ட் போட்டாங்க, கால தாண்டி வந்துச்சு. இப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போடுறாங்க. இப்ப இன்னைக்கு குச்சா முடி வச்சுக்கிட்டு இல்ல இதெல்லாம் எடுத்துட்டு ஆண்கள் பண்றப்ப அடுத்த 30 வருஷம் யார் பண்ணுவாங்க, பெண்கள் பண்ணுவாங்க. விசுவாசம் வளரணுமா குறைஞ்சு போகணும். பாஸ்டர் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாஸ்டர் கேட்டீங்கன்னா, எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க மாற்றணுமோ, எப்படி கர்த்தருடைய கீழ்ப்படிதலை பிராக்டிஸ் பண்ண மாற்றணுமோ, அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஒரு பாவம் செய்யும் போது மன்னிப்பை கேட்கறதையும் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, விடுதலை வேணும்னு சொன்னா முதல் விஷயம் அவர் ரத்தம் வேணும். அவர் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் வாய்க்க கூடாதா, அவர் ரத்தத்தினால பாதுகாக்கப்படும். உங்களுக்கு விரோதமான பிலிஸ்தீனியம் வாய்க்க கூடாதா, ரத்தத்தினால பாதுகாக்கப்படும். உங்களுக்கு விரோதமான கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கப்படும் ரத்தத்தால பாதுகாக்கப்படும். இன்னைக்கு விடுதலை சொன்னா ரத்தம் இல்லாமல், இயேசு ரத்தம் இல்லாமல் விடுதலை கிடையாது. உங்க வீட்டு சின்ன பழக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்கல்ல, நீங்க ஜெபிக்க வேண்டிய முறையே ஆண்டவரே ரத்தத்தினால் அவரை கழுவுங்க. கோபத்தை விட்டு வெளியே வர முடியல, ஆண்டவரே ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, கோபம் வெளியே போகட்டும். வாயை திறந்து கேளுங்க, ரத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். இங்க மன்னிப்பு நடந்தாதான் அற்புதம், மன்னிப்பு நடந்தாதான் சுகம், மன்னிப்பு நடந்தாதான் விடுதலை. இயேசு ரத்தம் இல்லாமல் இது எதுவுமே இல்லை. ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம், இன்னும் 1 மினிட் முடிச்சுட்டு போறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியம், வீட்டை ஜெபிக்க போறீங்களா, முதல் விஷயம் ஆண்டவரே ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தினால என்னை கழுவும். தலைவலி வருதா, ஆண்டவரே ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த தலைவலி என்னை விட்டு நீங்கட்டும். எது நடக்கிறதுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருக்கட்டும், முதல்ல அவருடைய ரத்தத்தை நீங்க அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பார். இன்னும் தெளிவான ஒரு ஸ்டெப் முடிச்சிடும். பிதாவாகிய தேவன் வசனம் சொல்றது, பூமியில் அவரை தவிர வேறு ஒருவரும் நீதிமான் இல்ல அப்படின்னு சொன்னா, அவர் ரத்தம் என் மேல பூசப்பட்டிருந்தா மட்டும்தான் நான் நீதிமான். பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும் போது பாஸ்டர் இலவமா என்ன பார்க்க கூடாது, பார்த்தா நான் ஒண்ணும் இல்லாம போயிடுவேன். அவரை பார்க்கும் போது சொந்த குமாரனாக இயேசு ரத்தம் என்னால் இருக்கணும். அப்பதான் அவர் எனக்கு மனம் இறக்கம் பாராட்டுவார். சோ உங்களுடைய எல்லா காரியங்களிலும் முதல்ல எதை அப்ளை பண்ணணும், ஆண்டவருடைய ரத்தத்தை அப்ளை பண்ணணும். விசுவாசத்தோடு கேளுங்க. பாஸ் எப்படி பாஸ் அப்ளை பண்ணணும்னு கேட்காதீங்க. சின்ன ஜெபத்தை தட்டி கொடுத்துட்டு முடிச்சிடும். நீங்க ஜெபிக்க வேண்டிய விதம், ஆண்டவரே ஆவிக்கு உட்பட்ட உம்முடைய ரத்தம் என்னால் தெளிக்கப்படட்டும். ரொம்ப எளிது. அந்த ஆவிக்கு உட்பட்ட, பரிசுத்த ஆவிக்கு உட்பட்ட உம்முடைய ரத்தம் என் வீட்டு எல்லைகளை தெளிக்கப்படட்டும். அவருக்கு சின்னதா வயிற்று வலியா, ஆண்டவரே ஆவிக்கு உட்பட்ட ஒரு ரத்தம் என் வயிற்று மேல தெளிக்கப்படட்டும். அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டுன்னு சொன்னாலே அங்க கர்த்தருடைய வல்லமை இறங்கும். இன்னைக்கு அந்த வல்லமையை கேட்க போகிறோம். இங்கிருந்து வெளியே போகும்போது 3 விஷயம் வெளியே போக போறீங்க. 1 விடுதலை, வாய்ப்பு சொல்லுங்க விடுதலை. 2வது சுகம், வாய்ப்பு சொல்லுங்க சுகத்தை கற்றுக்கொள்ள
அற்புதத்தோட போக போகிறோம். அல்லேலூயா. வாயில சொல்ல போற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். நீங்க நினைக்க வேண்டாம் பெருசா வந்துட்டு பூமி ரெண்டா திறக்கப்பட்டு நான் உள்ள விழுந்து வெளியே வந்தாதான் அற்புதம் நினைக்க வேண்டாம். நீங்க ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆண்டவர் எதை செய்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த காரியம் நடந்தாலும் உங்களுக்கு அற்புதம் தான். அப்படி சுகம் வேணும், விடுதலை வேணும், அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறது மட்டும் நம்ம எது சிரிக்க போகிறோம், நம்ம சிரிக்க போகிறோம்.